வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஏர்லி மார்னிங் வாக் போயிருந்தேன். வாக்கிங் முடித்ததுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக இருந்தது. அதாவது ஜூஸ் பண்ண தட்டுப்படுதான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஒரு தேங்காய் பால் கடை கண்டிப்பாக தட்டுப்பட்டுச்சு. ஸோ 2 சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்டிவாக வந்து கடையை ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து பயங்கர பிஸியாக தேங்காய் பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் பால் வந்து நாட்டு சர்க்கரை கலந்து வந்து டேஸ்ட் பண்ணேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த டயர்ட்னஸ்க்கு அதுக்கும் தேங்காய் பால் குடித்தப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அமிர்தமாக இருந்தது. ஸோ இவங்களோட எஃபர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணுங்க. மார்னிங் 5:30 AM வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களோட மெனு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால், அதுக்கப்புறமா ஏபிசி ஜூஸ், அதுக்கப்புறமா நெல்லிக்காய் ஜூஸ், இந்த 3 வந்து மெயினாக வச்சுருக்காங்க. ஸோ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏபிசி ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீமோகுளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெல்லிக்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இவங்க கடை பார்த்திங்க அப்படின்னா அந்த தெற்கு சித்திரை வீதியில் இருக்குது. ஸோ அடுத்ததாக மீனாட்சி அம்மன் கோயில் பக்கமாக ஏர்லி மார்னிங் வாக் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு ஒரு விசிட்டை போடுங்க. கடை பேர் பார்த்திங்கன்னா டிஜே ஃபுட்ஸ்.